joke. இன்று பாவம் என்பது ஏதோ ஒரு வேடிக்கையாக மாறிவிட்டது. I'm not telling you to go hear movie songs, but then some of the movie songs that falls into our ear tells us something about the way the world is thinking. சில நேரத்துல நான் சினிமா பாட்டு போய் கேளுங்க நான் சொல்ல, பட் சில சினிமா பாட்டுல வரக்கூடிய வார்த்தைகள் அது உண்மையான வார்த்தைகளாக இருக்கின்றது. You know, these guys say ஜாலியானி வாடி இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் atrocity தான். That means atrocity is sin. So the world is saying let us sin. That's what the world says. இந்த உலகம் சொல்லுது வா நாம சேர்ந்து பாவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. Atrocity பண்ணலாம். That means அட்டூழியம் பண்ணு. sin of the highest order. இருக்கிறதுலயே பாவத்திலே பெரும் பாவம் பண்ணாம கூப்பிடுது. What do we call atrocity? அட்ராசிட்டினா என்ன? I know it's used as a slang, but rape, murder, that is atrocity. Extreme evil. இருக்கிறதுலயே மிக மோசமான ஒரு தீங்கு விளைவிப்பது, கற்பழிப்பது, கொலை செய்வது போன்ற பாவங்கள். And that is the invitation. Let's do it. அதுதான் வா செய்யலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. In fact, in Proverbs we see the evil men say, invite the young man, come, let's join us in doing evil. நாம் பார்க்கின்றோம் நீதிமொழிகள் புத்தகத்திலே வா என்னோடு கூட நீ சேர்ந்து கொள், நாம் எல்லாருக்கும் ஒரே பணப்பையும் சேர்ந்து பாவம் பண்ணுவோம்னு சொல்லுகிறார். And that is this extreme, this evil is there in every human being. எல்லா மனுஷனுக்குள்ளும் இப்படிப்பட்டதான ஒரு தீங்கு இருக்கின்றது. Time and time again the Bible says we have all sinned. நாம் வசனம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் பாவம் செய்தோம். We know that verse in Romans. நமக்கு அந்த வசனம் தெரியும். ரோம புத்தகத்தில் But வருகின்றது. Romans is not the first book to say that. ஆனா ரோம புத்தகம் தான் அதை முதல் முறையாக சொன்னது இல்லை. Ecclesiastes 7:20 says that. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை There is பார்க்கிறோம். no one so righteous in this earth இந்த உலகத்திலே நீதிமான் என்பவன் ஒருவனும் இல்லை. who always does what is good. எல்லா நேரத்திலும் சரியான விஷயத்தை செய்பவன் எவனும் இல்லை. Never sins. பாவமே செய்யாதவன் என்பவன் ஒருவனும் இல்லை. We have all sinned. நாம் எல்லாரும் பாவிகள் தான். Then what does it mean? அப்படின்னா என்ன அர்த்தம்? Sin, the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கின்றோம். But some will say, well, I'm a good person. சில பேர் சொல்வாங்க நான் நல்ல ஒரு நபரா இருக்கிறேன். But then the Bible says, அந்த வசனம் சொல்கிறது Ezekiel 21:3 and 4. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 3, 4. God says, I will take my sword நான் தேவன் சொன்ன நான் என் வாளை எடுத்து and I will kill the wicked நான் பொல்லாங்கனை அழித்து and the righteous. அதுக்கப்புறம் நீதிமானை நான் அழிப்பேன் என்று சொல்கிறார். Have you seen that verse? அந்த வசனத்தை நீங்க பாத்துக்கீங்களா? Have you read Ezekiel 21 and verse 3? எசேக்கியேல் 21 3ஆம் வசனத்தை பாத்துக்கீங்களா? 3 and verse 4. 3, 4 வசனங்கள். God says, I will take my sword என்னுடைய வாளை எடுத்து and I will not only cut the good people, நான் not only cut the bad people, நான் மோசமான மக்களை மாத்திரமல்ல but good people also. நான் நல்ல மக்களை நான் சங்கரிப்பேன். Why? ஏன்? Isaiah 64 and verse 6. ஏசாயா 64 6ஆம் வசனத்தை All our righteousness is like filthy rags. அதான் சொல்லி நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. In the original Hebrew, ஒரிஜினல் ஹீப்ரூல எப்படியாக சொல்றான்? filthy rags means அழுக்கான கந்தை அப்படின்னா used menstrual cloth women use. பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழுக்கான ஒரு வஸ்திரம். பெண்களுடைய மாச கழிவு துடைக்க பயன்படுத்துகிற துணி. That is how our good works are before God. அப்படிதான் நம்முடைய நற்செயல்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறதா. So you can tell God, God, I'm a good boy. ஆண்டவரே நான் நல்ல பையன். I'm a good girl. நான் நல்ல பிள்ளை. So based on this, give me place in heaven. ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பரலோகத்துல இடம் கொடுப்பீங்களா? And God looks at that as a used menstrual cloth which should be thrown away. அந்த ஆண்டவர் எப்படி பார்க்கறான்? உங்களுடைய அந்த நீதி எல்லாம் அழுக்கான கந்தை அதை தூக்கி வீசுவதற்கு அது பொருத்தம். From the universal sinfulness of man comes the missionary call. இந்த பாவம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஊழிய அழைப்பு வருகின்றது. We are like that. There's only one airplane that has gone missing where we don't know where it is even now. ஒரு நிறைய ஏரோப்ளேன்ஸ் காணாம போய் ஒரு ஏரோப்ளேன் வந்து காணாம போயிட்டது எங்க போனுச்சுன்னு தெரியாது. In 2014, 2014 in the month of மார்ச் மாதத்திலே it was, I think, the day before my doctoral graduation in Southern Asia Bible College. என்னுடைய டாக்டர் படிப்புக்கு ஒரு நாள் முன்னாடி கிராஜுவேஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி the plane took off from Malaysia. மலேசியாவில இருந்து ஒரு plane கிளம்பிச்சு. As it went over the ocean, அது அப்படியே கடலுக்கு மேலே all the way to China. சைனாக்கு போக இருந்தது. It took a left turn. அங்க ஒரு இடது பக்கமாக திரும்பிட்டாங்க. Went over, probably over Andaman and Nicobar Islands. அந்தமான் நிக்கோபார் இடத்துக்கு போயிருப்பாங்க. Took another turn. இன்னொரு திருப்பம் திருப்பி And went on. அப்படியே நேரா போய் Kept going. போய்க்கொண்டே இருக்கு. And
drowned in the southern Indian Ocean. நாங்கள் நம்புகின்றோம் அந்த தெற்கு கடலிலே அது விழுந்து அது மூழ்கி விட்டது. 60-meter long plane. 60 மீட்டர் கொண்ட பெரிய பிளேன். Maybe if it in this room from this end to that end. நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளேன் அங்க இருந்து இந்த தூரம் With வரைக்கும் the modern technology, மாடர்ன் டெக்னாலஜி வச்சு 2014 it got lost. 2014ஆம் ஆண்டு அது காணாம போச்சு. 2025 also we still have not found it. 2025 ஆண்டு வந்துட்டோம், ஆனாலும் இன்னுமே அந்த பிளேனை கண்டுபிடிக்கல. 60-meter plane took a wrong turn and got lost. ஒரு 60 மீட்டர் உள்ள ஒரு பெரிய ஒரு பிளேன் தவறான ஒரு பாதையிலே போய் அது காணாம போய்விட்டது. That is not the problem of one plane alone. It is a problem of entire humanity. We are like a plane. We turned and we are lost. And Jesus is the Savior. Only Jesus can find us. Nobody can find us. அதே போலதான் அந்த பிளேன் எப்படி தவறான ஒரு பாதையிலே போய் காணாமல் போய்விட்டதோ அதே போலதான் எல்லா மாம்சமான எல்லாரும் நாம் பாவம் செய்து வழி விலகி நாம் தேவனை விட்டு போய்விட்டோம். இயேசு மாத்திரமே நமக்கு இரட்சகராக இருக்கின்றார். Every lost MH370, which is literally everybody in this world, we have to tell them about Jesus. நாம் இயேசுவை பற்றி உலகத்துக்கு சொல்ல வேண்டும். இரட்சகர் அவர்தான், தொலைந்து போன உங்களை தேவன் மாத்திரம் நாம் தேட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். The missionary call for the doctrine of sin. நாம் பாவ